அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹக்கிமாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான அசத்தலான கனவா பிரட்டல் எப்படி செய்யலாங்க தான் பார்க்க போகிறோம். சீ ஃபுட் பிரியர்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷாக தான் இருக்கும். ஈஸியஸ்டான மெத்தடில் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கனவா பிரட்டலுக்கு தேவையான 1/2 கிலோ கனவாவை நான் மஞ்சத்தூள் வினிகர்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அரை கைப்பிடிக்கு அளவுக்கும் கம்மியான புதினா கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முதல்ல குக்கரில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். இது கூட பட்டை 1 மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிட்டு கிளாஸியாக ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம வதக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் கவுச்சி இருக்காது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது கூடவே தக்காளி, வெட்டி வச்சுக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கணும். ஓரளவு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்ல தக்காளிலாம் வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 பை 1 தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இது நல்ல ருசியாக வரும். நல்ல மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய கனவா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கனவாவில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போ கனவாவில் உள்ள தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ கனவாவில் உள்ள தண்ணி நல்லா வெளியாக தான் நல்லா இது ட்ரை ஆகி நல்ல டேஸ்ட்டு இது கொடுக்கும். இப்போ இந்த கனவா வேகிறதுக்காண்டி நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் போட்டுக்கலாம். 2லேருந்து 3 விசில் அளவுக்கு நம்ம போடணும். அதுக்கப்புறம் வெந்திருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதை பண்ணலாம். இப்போ எனக்கு கனவா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இது வேறொரு வானிலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா சுருள விடணும். அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இந்த கனவா. இப்போ பாருங்கள், இந்த கனவா நல்லா சுருண்டு வந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு கனவா வந்துட்டுருக்கு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான காரசாரமான கனவா பிரட்டல் ரெடி ஆகிட்டு. இது வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப ஆப்டான டிஷ்ஷாக இருக்கும். லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளிப்பானம், காய்கறி ஆனம் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இந்த கனவா பிரட்டல் ரொம்பவும் டேஸ்டியாக அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ஈஸியஸ்டான மெத்தடில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது கூட நம்ம புளிப்பானம் வெரைட்டி வச்சுருக்கக்கூடிய கனவா பிரட்டல் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டன் அழுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.